மெதுவா டீசெண்டா கத்தரை ஆராதிச்சா கத்தரை கேட்க மாட்டாரா? கேட்பாரு. வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் மெதுவாக ஆராதிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது, மனசுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறது, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆலயத்தில் நம்ம வரும்போது நம்முடைய உணர்ச்சிகளை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த, நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை எக்ஸ்பிரஸ் பண்ண, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த நாம் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவது, ஆர்ப்பரிப்பது நல்லது. ஏன் சபையில் இவ்வளவு கத்துறீங்க? யாராவது கேட்டால் இந்த வசனத்தை காமிங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். அவர்கள் மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்வதற்கு காரணம் என்னவென்றால், உள்ளே ஏற்படுகிற மாற்றத்தினுடைய விளைவாகத்தான் அது இருக்க வேண்டும். அல்ல சும்மா காட்டு கத்துறதல்ல, காசுக்காக கத்துவதல்ல, சும்மா அவன் பெயருக்காக கத்துவதல்ல. நமக்குள்ளே இயேசு பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், நான் சாக வேண்டியவன், என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இப்படி யாரெல்லாம் உண்மையிலே ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க வாயை திறந்து தான் கத்தரை ஆராதிப்பாங்க. அவங்க சத்தமாக தான் கத்தரை ஆராதிப்பாங்க, கட்டுப்பாடோடு கூட.